ஸோ நம்ம இப்போ வந்திருக்கிறது வந்து நார்த் ரேலையில் இந்த இடத்துல வந்திருக்கோம். எங்கே பார்த்தாலும் இங்கே வந்து பிங்க் கலர் ட்ரீஸ் இருக்கு. ஸோ நம்ம இப்போ வந்திருக்கிறது வந்து நார்த் ரேலையில் இந்த இடத்துல வந்திருக்கோம். எங்கே பார்த்தாலும் இங்கே வந்து பிங்க் கலர் ட்ரீஸ் இருக்கு. So now we are going to North Carolina State University Green Village South Campus. So இப்படிதான் இருக்குங்க யூனிவர்சிட்டியோட என்ட்ரன்ஸ். இது எப்படின்னா நம்ம சான் ஜோசே யூனிவர்சிட்டி மாதிரி அங்கங்க யூனிவர்சிட்டி இருக்கும், அதுக்கப்புறம் நார்மல் பிளேசஸ் வந்துடும். இது எல்லாமே யூனிவர்சிட்டியோட கேம்பஸஸ் தான். நீங்க பாத்துங்க, எல்லாம் இங்க நீங்க பாக்குறது எல்லாமே யூனிவர்சிட்டியோட கேம்பஸ் தான். ஸ்டூவர்ட்ஷிப் சவுத் கேம்பஸ், that is North Carolina bus, university bus. நீங்க பாக்குறது that's the bus. நார்த் கேரளினா ஸ்டேட் யூனிவர்சிட்டி. இங்க வந்து நிறைய இப்போ வந்து கன்ஸ்ட்ரக்ஷன்ஸும் நடந்துட்டு இருக்கு, அபார்ட்மெண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் நடந்துட்டு இருக்கு. ஸோ விச் மீன்ஸ் பீப்புள் ஆர் கம்மிங் ஃப்ளோயிங் இன். அதனால தான் அபார்ட்மெண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாம் நடக்குது. தேர் ஆர் லைக் டவுன் ஹோம்ஸ், ஃப்ரெட்டர்னிட்டி சவுத் கேம்பஸ், டான் ஆலன் சவுத் கேம்பஸ், அதெல்லாம் இங்கதான் இருக்கு. NC ஸ்டேட், யாராச்சும் NC ஸ்டேட்ல உங்களோட பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ் அந்த மாதிரி படிக்கணும்னா இப்படிதான் இங்கதான் வருவீங்க. இட்ஸ் அ வெரி குட் யூனிவர்சிட்டி பை த வே. இது வந்து NC ஸ்டேட் இஸ் அ வெரி வெரி குட் யூனிவர்சிட்டி. இன்ஜினியரிங் அதுக்கெல்லாம் குட் யூனிவர்சிட்டி. ஃபார் மெடிசன்லாம் படிக்கணும்னா ஐ திங்க் வேற இடம் UNCல தான் படிக்கணும் மெடிசனுக்கு. UNC. சரி, மார்னிங் எழுந்திரிச்சு நான் என்ன காட்டாம எப்படி? ஹலோங்க, குட் மார்னிங் எவ்ரிபடி. திஸ் இஸ் மீ பிரியங்கா நீலா கிருஷ்ணன். ஸோ நம்ம இப்போ வந்திருக்கோம் நார்த் கேரளினா ஸ்டேட் யூனிவர்சிட்டி. நம்ம கேரியில இருந்தோமா, ஸோ கேரிக்கு பக்கத்து சிட்டி தான் ராலே. ஸோ ராலேல இருக்கிறது தான் இந்த நார்த் கேரளினா ஸ்டேட் யூனிவர்சிட்டி. ஜஸ்ட் ரியலைஸ் பண்ணேன், நான் வந்து கேமரா வந்து ஜூம் அவுட் பண்ணி வச்சிருந்ததுனால என் ஃபேஸ்ல பாதி தான் தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு. பயந்துடாதீங்க, கொஞ்சம் தள்ளி வச்சே பேசுறேன். இப்படி தள்ளி வச்சு பேசுறது ஓகேவா உங்களுக்கு? சோ இப்ப நம்ம வந்து இங்க வந்திருக்கோம் நார்த் கேரளினா ஸ்டேட் யூனிவர்சிட்டியில. இப்போ நம்ம பார்க்க போறது ஹாட்ஸ்வுட் ப்ராடக்ட்ஸ் லேபரட்டரிஸ் ஆக்சுவலா. Worsley Administrative Service Complex, Tennis Complex, Tally Student Union, இதெல்லாம் இருக்கிறது தான் இந்த ஸ்பெசிபிக் ஸ்பாட். இங்க பாத்தீங்களா எவ்வளவு பெரிய கிரவுண்ட். அப்கோர்ஸ் இந்த நார்த் கேரளினா ஸ்டேட்ல லேண்டுக்கு பஞ்சமே இல்ல, அவ்வளோ லேண்ட் இருக்குங்க. ஸோ we are in the Student Union, Tennis Court அதெல்லாம் இருக்கிற ஏரியால இருக்கும். இட்ஸ் ஆல்மோஸ்ட் லைக் நம்ம ஸ்டான்ஃபோர்ட்ல அப்படி இருக்கும், அதே மாதிரிதான் இருக்கு. கேம்பஸ் ஹெல்த் சென்டர், ஆம்புலன்ஸ் பிக்அப் அது வந்து இங்க இருக்கு. You got people in reference hall. So people நடந்து போயிட்டு இருக்காங்க. கேம்பஸ் ஹெல்த் சென்டர். கேம்பஸ்குள்ள வந்தாவே ஒரு தனி வைபுங்க. நானும் இப்பதான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி படிச்சேன். நான் வந்து எப்பவுமே படிச்சுட்டே தான் இருப்பேன். நான் வந்து படிக்கிறதுல நிறுத்த மாட்டேன், சைட்ல படிக்கிற ஆள் நானு. ஸோ
இதுதான் வந்து யூனிவர்சிட்டி ஹவுசிங், ஸ்டூடெண்ட் லீகல் சர்வீஸ் சென்டர், டாலி ஸ்டூடெண்ட் யூனியன், இது வந்து சென்ட்ரல் கேம்பஸ், டிஹெச்எல் ஜூனியர் லைப்ரரி இருக்கு. இங்க படிக்கிறேன். இங்க பாருங்க, NC ஸ்டேட் யூனிவர்சிட்டியில மேப் ஃபுல்லா காட்டுறாங்க. அப்புறம் மில்லர் ஃபீல்ட். உங்களுக்கு ஏதாவது ஸ்பெசிஃபிக்கா பாக்கணும்னா, யாராச்சும் பாத்தீங்கன்னா வீடியோல உங்களுக்கு பாக்கணும்னா நீங்க எனக்கு மெசேஜ் பண்ணுங்க. ஸ்டூடெண்ட் சர்வீசஸ் லாட் அப்படின்னு ஒரு தனி ஏரியா இருக்கு, சென்ட்ரல் கேம்பஸ். தெரிகிறதா அந்த போர்டு? அதான் அங்க வச்சிருக்காங்க. So wherever you see red and white, that's North Carolina State University, NC State. நம்ம இப்ப வந்திருக்கோம் NC ஸ்டேட்டோட பார்க்கிங் லாட்க்கு. உள்ள போய் பாக்குறதுக்கு. உள்ள போய் பார்க்கலாமா, திரும்பி இல்லாமா? ஆக்சுவலா இது வந்து வீக் டே, ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் படிச்சுட்டு இருப்பாங்க. ஸோ நம்ம உள்ள போய் இப்போ என்ன பண்ண போறோம்? ஸோ ப்ராபப்ளி இங்க வந்து பார்த்தாச்சு இங்க ஸ்டேட் யூனிவர்சிட்டி இருக்குன்னு. வி கேன் சி, இதை சுத்தி பார்த்துட்டு போகலாம். ஏன்னா இங்க நிறைய சொன்னல ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு பில்டிங் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஓவராலா எப்படி இருக்கு அப்படிங்கறத நம்ம பார்த்துட்டு அதுக்கப்புறம் வி கேன் கெட் கோயிங். இன்னைக்கு என்ன பண்ண போறோம்னா, வில் இருக்கான்ல, அவன் வந்து கொஞ்சம் ஹவுசஸ் எல்லாம் காட்டுற அப்படின்னு சொல்லியிருந்தான். ஸோ அதனால அவன் கூட போயிட்டு கொஞ்சம் ஹவுசஸ் எல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த ஏரியா அப்படியே நம்ம ஏரியாவையும் சுத்தி பார்த்த மாதிரி இருக்கும். இங்க வந்து ஒன்னும் இது வந்து திஸ் இஸ் நாட் அ டூரிஸ்ட் ஸ்பாட், ரைட்? ஸோ இங்க வந்து நம்ம வேற என்ன பண்றது? ஸோ அதனால சும்மா பார்க்கலாம். அப்புறம் வில் கனெக்ட் வித் யூ when I see some more houses. Until then, this is me, Priyanka Neela Krishnan. Bye. Hello everybody. ஸோ இங்க பாத்தீங்கன்னா இதான் வந்து NC ஸ்டேட் கேம்பஸ். இதுக்கு ஆப்போசிட்ல இருக்கிறது வந்து ஃப்ரெட்டர்னிட்டி ஹோம்ஸ். அப்படின்னா என்னன்னா, அண்டர் கிராட்ஸ்ல நம்ம மூவிஸ்ல பாப்போம்ல, அவங்க எல்லாம் வந்து காலேஜ்ல தான் வந்து இருக்கணும். அவங்க ஒவ்வொரு ஃப்ரெட்டர்னிட்டி போட்டு அவங்க ஒவ்வொரு ஃப்ரெட்டர்னிட்டிக்கு ஒவ்வொரு ஹவுஸ் கொடுத்துருவாங்க, அங்க இருப்பாங்கல்ல. ஸோ அந்த மாதிரி இருக்கிற ஹோம்ஸ் தான் அந்த சைட்ல இருக்கு. அந்த அபார்ட்மெண்ட்ஸ் எல்லாம் அந்த ஃப்ரெட்டர்னிட்டி ஹோம்ஸ். இப்ப நம்ம இருக்கோம் நார்த் கேரோலினா ஸ்டேட் யூனிவர்சிட்டியில, சென்டினல் கேம்பஸ் ஆஃப் நார்த் கேரோலினா ஸ்டேட். NC ஸ்டேட்டோட சென்டினல் கேம்பஸ் தான் நம்ம இங்க இருக்கோம், வாஸ்டி டிரைவ்ல. இங்கதான் நான் இப்படி வந்திருக்கேன். ஸோ அந்த சைடில் நம்ம பார்த்ததான் ஃப்ரெட்டர்னிட்டி ஹோம்ஸ்லாம் இருக்கிறது. ஏவியன் ஃபெரி, சென்டினல் கேம்பஸ். ஸோ now think and do. அப்பா நல்லா எழுதி வச்சிருக்காங்கப்பா ஃபுல்லா இந்த கேம்பஸ்ல. இது நம்ம ஸ்டான்ஃபோர்ட் யூனிவர்சிட்டி மாதிரி இருக்கு, பட் இட்ஸ் ஹாட். ஸோ நாம இப்போ போக போறோம் நார்த் கேரோலினா ஸ்டேட்டோட லைப்ரரி அண்ட் அதோட இன்ஜினியரிங் பில்டிங் பார்க்கறதுக்கு. If you see, North Carolina State is more famous for chemical, textiles, adukaprom engineering. So நம்ம போக போறோம் இன்ஜினியரிங் பில்டிங் பார்க்கறதுக்கு. எங்க நீங்க ரெட் அண்ட் ஒயிட் பஸ்ஸஸ் பார்த்தாலும் that's North Carolina State University bus. Shuttles ன்னு சொல்வாங்க. So yeah, now we are here to the library. This is the library. James B. Hahn Jr. Library. So pathina, this is the library. So this is our NC State Library here. Uppo Fitz Woolard Hall ku poitu inga stop sign irundhuchu. Stop sign நான் மணிக்கணும், அதுக்கப்புறம் தான் போகணும். ஏன்னா இங்க primary importance is given to people walking.
அந்த மாதிரி. ஸோ வாக்கிங் பீப்புளுக்கு ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ஸ், தென் கம்ஸ் பீப்புள் இன் த டிரைவிங் வெஹிக்கிள்ஸ் எல்லாம் ட்ரைவ் பண்றவங்களுக்கு அடுத்த இம்பார்ட்டன்ஸ். ஸோ now we are going to the engineering building, the main engineering building here. இந்த சைடுல பார்க்கிங் லாட் இருக்கு. There's like ups and downs, although in the geography வந்து almost flat. This is the main engineering building. If you see, guys, this is engineering building 1 of NC State. This is it. Lala periya building. So inga வந்து building 2, engineering building 2 வந்துடுச்சு. இது வந்து engineering building 2. Golden Leaf Plant Sciences. இந்த பில்டிங் வந்து பிளான்ட் சயின்சஸ்க்காக ஒதுக்குன ஏரியா. Now we are in the main campus drive. அந்த ரோட்ல இருக்கோம். This is the main campus drive road. So நம்ம பார்த்த பில்டிங்ஸ் எல்லாம் இங்க இருக்கு. அந்த பிளான்ட் சயின்சஸ் பில்டிங், engineering building. So now we are getting this side over main campus. Look at this, guys. This is one of the main building. NC State University. Good infrastructure, good amenities, excellent vibe. இதெல்லாம் தான் வேணும் growing young adults க்கு. I believe that's all part of the infrastructure that's provided to them, than the environment that's given to them in the universities, and universities play a very vital role. Of course, they are, if state universities now, they have state funding, unlike private universities. So நாம இப்போ வந்திருக்கோம் no outlet. அப்படின்னா இங்க வெளியில போக முடியாது. You can't turn. That's all, my dear friends. நம்ம பார்த்தது யூனிவர்சிட்டி டூர் பண்ணிருக்கோம். NC State. இப்போ இது வரைக்கும் பார்த்த ஏரியாஸ்லாம் நீங்க பார்த்திருப்பீங்க. இப்போ வந்து ஓவர்ச்சூன் 55+ அப்படின்னு சொல்லிட்டு, இது எப்படின்னா ஆக்டிவ் அடல்ட்ஸ்க்கு, அடல்ட் லிவிங், அது பக்கத்தே இருக்கு பாருங்க. அடல்ட்ஸ்க்கு வந்து இந்த அபார்ட்மெண்ட் காம்ப்ளெக்ஸ் 55+ ஏஜ் இருக்கிறவங்களுக்கு, நானே அந்த மாதிரிலாம் இருக்கேன் நம்ம ஊர்ல. ஸோ அந்த மாதிரி அவங்களோட அபார்ட்மெண்ட் இது. அதுவும் இங்க பக்கத்துலயே இருக்கு. லீசிங் ஆஃபீஸ். எனக்கு அப்படிலாம் இருக்க வேணாம் என்னோட ஓல்ட் ஏஜ்ல. எனக்கு பிளஸ் ஆர் மைனஸ் நானே தனியா இருந்துக்கிறேன். இல்ல வீட்டுல பாப்பா முடிஞ்சதுன்னா let her take care of me. Otherwise I am on my own. Mostly I'll be on my own. Movie அதெல்லாம் பார்த்துட்டு பிடிச்சது சாப்பிட்டுட்டு. இப்பவே நான் இவ்வளவு சாப்பிட்றேன், கண்ட்ரோலே பண்ண முடியல ஃபுட்டை. நீ கொஞ்சம் நாள்லாம் ஆயிடுச்சு. சுகர் அந்த மாதிரி ஏதாவது வந்துருச்சுன்னா பாடியில ரொம்ப ப்ராப்ளமா போயிடும். அதெல்லாம் வராம பாத்துக்கணும் கடவுளே. நான் உங்ககிட்ட சொல்லியிருக்கேன்ல, என் பாடி எப்படின்னா டக்குன்னு குண்டாயிடும், டக்குன்னு ஒல்லி ஆயிடும். I don't have to do anything. நான் ஜஸ்ட் என்னோட ஃபுட் கண்ட்ரோல்லே என்னோட பாடி வந்து டக்குன்னு
மேல கீழே போகும். அந்த அளவுக்கு என் பாடி இஸ் ஃபிளெக்சிபிள். It's both plus and minus. ஓகேங்க, I'll meet you guys in some time. So நாம இப்போ போறோம் நெக்ஸ்ட் கேம்பஸ் ஆஃப் நார்த் கேரோலினா ஸ்டேட். திஸ் இஸ் புலன் கேம்பஸ். இப்போ நம்ம பார்க்கிறது வந்து புலன் பார்க், PULLEN, புலன் கேம்பஸ். Look at this. இந்த பில்டிங் ஸ்ட்ரக்சர் இருக்கிறது நம்ம புலன் கேம்பஸ்ல. புலன் பார்க், ஆர்ட் சென்டர் அண்ட் தியேட்டர். Look at that. அந்த இடத்துல இருக்கிற அந்த ஒரு வெஹிக்கிள் பாருங்க எவ்வளவு கியூட்டா இருக்குன்னு. So now we have இந்த புலன் பார்க்ல இங்க வந்து மணிக்கூண்டு இருக்கும் இல்லையா, எல்லா இடத்துலயும் ஒரு ஃபேமஸ் மணிக்கூண்டு இருக்கும். அந்த மணிக்கூண்டு தான் இது. நம்ம ஊர்லயும் இருக்கும். எங்க ஊர்ல நான் கோயம்புத்தூர் இல்லையா, எங்க ஊர்ல வந்து டவுன் ஹால்ல மணிக்கூண்டு இருக்கும். அதெல்லாம் எனக்கு மணிக்கூண்டுன்னு இப்ப சொல்றதுக்கு ரொம்ப பிடிக்குது. சின்ன வயசுல எல்லாம் கிளாக்னு சொல்லுவோம். இந்த ஊருக்கு வந்ததுக்கு அப்புறம் நம்ம தமிழ்னா ரொம்ப ரொம்ப இஷ்டங்க. ரொம்ப இஷ்டம் ஆயிடுச்சு. தமிழ், தெலுங்கு எல்லாம் இஷ்டம் ஆயிடுச்சு. So this is the மணிக்கூண்டு. தெரிகிறதா மக்களே? மணிக்கூண்டு. அப்புறம் இங்க இருக்குது சப்வே, என்னோட ஃபேமஸ் சப்வே. நான் இந்த ஊருக்கு வந்தோடனே எனக்கு ஃபர்ஸ்ட் பிடிச்ச ஃபுட் எதுன்னு கேட்டா சப்வே. அலாஃப்ட். எங்க தனலட்சுமி நகருக்கு பின்னாடி அலாஃப்ட் ஹோட்டல் ஒன்னு இருக்கும், நான் பார்த்திருக்கேன். சோ இந்த சைட்ல கேம்பஸ் பில்டிங்ஸ் தெரியுதா உங்களுக்கு? இந்த கேம்பஸ் பில்டிங் டாப்கின்ஸ் ஹால். இது அதுக்கு பக்கத்திலேயே நம்மளுக்கு இருக்கிறது பர்கர்ஸ், பேகல்ஸ் இந்த டாப்கின் இந்த ஹாலுக்கு முன்னாடியே இருக்கு. I love the architecture. It's fantastic to look at. And they have really மெனக்கெட்டு செய்வாங்கன்னு சொல்லியிருக்காங்களா, அந்த மாதிரி they have had this architecture done. அதெல்லாம் அந்த காலத்துல, இந்த காலத்துலயும் அதே மாதிரி பண்ணா நல்லா இருக்கும். சோ இது வந்து லைக் ஆல்மோஸ்ட் லைக் டவுன் டவுன் மாதிரிங்க. கோகோ பாங்கோ, கோல்டன் டிராகன், curry space. கபாப் இருக்கு, கறி இருக்கு. கறினா நம்ம ஊர் கறி தாங்க. நம்ம ஊர்னா போத் நார்த் சவுத் எல்லாம் சேர்த்து சொல்றேன். நம்ம இப்ப இருக்கிறது புலன் கேம்பஸ்குள்ள. அங்கதான் இந்த ஏரியாஸ்லாம் இருக்கு. கபாப் அண்ட் கறி வித் த்ரெடிங் அண்ட் ஸ்பா ஃபார் லேடிஸ். அப்புறம் காஃபி ஹவுஸ், ஜாஸ்மின் அண்ட் ஆலிவ் மெடிட்ரேனியன் ஃபுட். டார்கெட் இருக்கு ஆஸ் யூஷுவல். டார்கெட் இல்லாம எப்படி? டார்கெட் ஷாப் இருக்கு, கிரில். இங்க ஸ்டில் வி ஹேவ் கேம்பஸ். இந்த ஒன் சைட் ஃபுல்லா கேம்பஸ் தான் இருக்குங்க. அப்புறம் இங்க நான் சொன்னல எல்லாம் கட்டிட்டு இருக்காங்க. ஸ்டில் இட்ஸ் அ க்ரோயிங் ஏரியா தான் அப்படின்னு சொன்னேன்ல. சோ இங்க வந்து திருப்பி கட்டிட்டு இருக்காங்க பாருங்க. There we saw some of the apartments getting built as well. On the side campus area la inga vandu we are seeing some shops getting built, student living. This is Dr. Mill Junior Library. இந்த இடத்துல next library, second library நீங்க இப்ப பாக்குறது DHL Junior Library. அப்புறம் அங்க எமர்ஜென்சி, அதுக்கு பக்கத்துல எமர்ஜென்சின்னு பாக்குறீங்கல்ல. சோ அது என்னன்னா, இப்போ வாக் பண்ணி போற ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஏதாவது எமர்ஜென்சினா அங்க வந்து போன்ஸ் இருக்கும். இல்ல ஏதாவது ஒரு வே ஆஃப் இண்டிகேஷன் கொடுக்குற அந்த இது இருக்கும், சைரன் இருக்கும். அதை பிரஸ் பண்ணா சைரன் அடிக்கும், அந்த மாதிரி. சோ ஃபார் சேஃப்டி. சோ அதுதான் அந்த எமர்ஜென்சிங்க நீங்க பாக்குற அந்த ஏரியா. லலிதா நெயில் லான்ச். இங்க ரூட்ஸ் நேச்சுரல் கிச்சன்,
ஃபெடெக்ஸ் ஆஃபீஸ் இருக்கு இங்க முன்னாடியே, ஏன்னா நம்ம மெயில் அதெல்லாம் பண்றதுக்கு. இங்க பாருங்க another construction going there. அங்க இங்க ஸ்டில் கேம்பஸஸ் இருக்கு நம்மளுக்கு இந்த சைட்ல எல்லாம். The other side on the Brooks Avenue, இந்த சைட்ல பாருங்க Hillsborough Street. இங்க வந்து ஃபுல்லா இந்த சைடு ஃபுல்லா ஒரு சைடு ஃபுல்லா யூனிவர்சிட்டி தான். இங்க வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் போயிட்டு இருக்கு. இங்க வாக்வே தடை பண்ணக்கூடாதுங்கிறதுக்காக வாக்வேக்கு தனியா அவங்களுக்கு ப்ரொடெக்ஷன் போட்டு அவங்க நடக்கிறதுக்கு அங்க பாத்தீங்களா மேல எல்லாம் ப்ரொடெக்ஷன். அப்புறம் அவங்க நடுவில் நடந்து போலாம், வாக்கிங் காமன் பீப்புள். ஸோ அது நம்ம இப்படி சுத்தி வந்ததுல இங்க பாருங்க எவ்வளவு நல்லா இருக்குன்னு. இந்த சைடு ஃபுல்லா கேம்பஸா. ஸோ இப்போ கேம்பஸ் இது முடிஞ்சு இப்போ வந்து இந்தியன் கிரில் அண்ட் பார், லைம் அண்ட் லெமன் அப்படிங்கிற ஒரு ரெஸ்டாரண்ட் இருக்குங்க. அப்புறம் we have CVS pharmacy. இந்த சைட்ல செல்போன் ரிப்பேர் ஏரியா இருக்கு. அப்புறம் we have இங்க வந்து இந்த சேம் CVS pharmacy. நம்ம இப்போ ரவுண்டான எடுக்கிறோம், that is the circle. ஸோ நம்ம இந்த சைட்ல சுத்தி வரோம். ஸோ இதுதான் இப்படி பார்த்தோம் இல்லையா லீசிங் ஆஃபீஸ். Oak City Pizza and Grill. ஃபுட்டுக்கு நிறைய பஞ்சமே இல்லைங்க. ஏன்னா குழந்தைங்க பேரண்ட்ஸ் எல்லாரும் சாப்பிடணும் இல்லையா. ஸோ அதனால ஃபுட் எல்லா இடத்துலயும் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. திஸ் இஸ் த என்னடனா கில்கர் ஹால். ஸோ அந்த சைட் தனியா பஸ் மட்டுமே போற ரவுட், தட்ஸ் த பஸ் ரவுட். இதான் அந்த லைப்ரரி. நம்ம அந்த சைட்ல பார்த்தோம். இப்ப நம்ம இப்படி பக்கத்துல பாக்குறோம். 2 floors இருக்குங்க இந்த இடத்துல. அப்புறம் இங்க மல்டிபிள் ஃப்ளோர்ஸ் இருக்கு, தெரியுதா? NC State bag, red color bag போட்டுட்டு kids are moving. See this? This is one of the beautiful architectural piece of NC State. குழந்தைங்க இங்கேயும் அப்படிதாங்க, போன்ல இருந்து தலையவே எடுக்கிறது இல்ல. நம்ம மட்டும் என்னன்னு கேட்காதீங்க, நான் அவ்வளோ எல்லாம் பண்ண மாட்டேன். பெரியவங்களும் அப்படிதான், போன்ல இருந்து தலையவே வெளியில எடுக்கிறது இல்ல. Very rarely we find people away from phones. So இந்த சைடு ஃபுல்லா கேம்பஸ் அந்த இதுதான் இருக்குங்க. ஸோ இதுதான் அந்த ஏரியா. இது என்ன ஹால்னா Patterson Hall. Academics. NC State College of Agriculture and Life Science. அது அந்த ஸ்பெசிபிக் ஏரியா. இது நம்ம இப்போ இங்க வந்திருக்கிறது. இங்க NC ஸ்டேட்ல என்ன ஒன் ஆஃப் த திங், நார்த் கேரளினாலேயே ஓல்ட் ஹவுசஸ்லாம் we still have some of the brick houses here. ஏன்னா நீங்க எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க we only have wooden housesனு. அப்படி கிடையாது. எப்படின்னா பல வருஷத்துக்கு முன்னாடி, I will tell you why and how this has happened after going through this. So இங்க பாத்தீங்கன்னா இப்போ வந்து காலேஜ் டூர் வந்திருக்காங்க. So you see this? ஸோ இப்படி வந்து காலேஜ் இப்போ வந்து ஸ்கூல் படிக்கிறவங்க வந்து காலேஜ்க்கு வர்றதுக்கு முன்னாடி டூர் போவோம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி இங்க டூர் வந்திருக்காங்க, காலேஜ் டூர். பேக் மாட்டிட்டு போறாங்கல்ல. ஸோ என்னன்னா பல வருஷத்துக்கு முன்னாடி, இந்த பிஃபோர் அந்த வேர்ல்டு வார்லாம் நடக்கிறதுக்கு முன்னாடி பிரிக் ஹவுசஸ் தான் இந்த ஊர்லயும் இருந்துச்சு. ஓகே, அதுக்கப்புறம் வேர்ல்டு வார்லாம் முடிச்சுட்டு வந்தோன்னா நிறைய பீப்புள் வர ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்களுக்கு வீடெல்லாம் வேணும்னு இருந்தது. ஸோ இம்மீடியட்டா சூனா குயிக்கா வீடு கட்டுறது எப்படி அப்படின்னு பார்க்கும்போது தான் இந்த வுட் ஹவுசஸ், இந்த ஸ்டீல் இதெல்லாம் வச்சு வுட் ஹவுசஸ் பண்றது கண்டுபிடிச்சாங்க. அதுக்கப்புறத்துல இருந்து தான் வுட் ஹவுசஸ் பிகேம் மோர் ஃபேமஸ்.
ஸோ டேட்லாம் தாண்டி போனதுக்கு அப்புறம் கொடுத்தாங்க என்னோட நான் வின்னிங் லெட்டரை. எங்க டாடி எழுதி கொடுப்பாங்க. எங்க மம்மி உட்காந்து நானும் எங்க மம்மி சேர்ந்து படிப்போம். ஆனா எலக்யூஷனுக்குலாம் நான் காலேஜ் ஸ்கூல்லாம் படிக்கும் போது எங்க டாடி தான் எலக்யூஷனுக்கு கண்டென்ட் எழுதி கொடுப்பாரு. Daddy is very, very smart. My dad's name is Neela Krishnan. Mr. Neela Krishnan Narayanasamy, my loving, respected, my dear father, Mr. Neela Krishnan. Enoda mother, my dear mummy, Uma Rani Neela Krishnan. இங்க பாருங்க, இது வந்து பிரைஸ் மியூசிக் சென்டர். சோ எனக்கெல்லாம் எழுதி கொடுப்பாங்க எங்க டாடி. எலக்யூஷனுக்கு அந்த நம்ம எங்க ஸ்கூல்ல எல்லாம் ஹெட் கேர்ள் ஹெட் பாய்க்கெல்லாம் ஓட்டிங் நடந்துதான் வின் பண்ணுவோம். லைக் எப்படி ஜஸ்ட் லைக் ஜனநாயகத்துல எப்படி ஓட் பண்றோம் நம்ம டெமோக்ரஸில, அதே மாதிரி ஓட் பண்ணி என்டையர் ஸ்கூல் ஃப்ரம் 5th grade ஓட் பண்ணுவாங்க. ஓட் பண்ணி தான் வின் பண்ணுவோம். ஐ ஒன் ஃப்ரம் ஹியூஜ் டிஃபரன்ஸ்ல ஐ ஒன் as head girl. அந்த அதுக்கான ஸ்பீச் எல்லாமே எழுதி கொடுத்தது என்னோட டாட், Mr. Neela Krishnan Narayanasamy. Narayanasamy is my grandpa's name, daddy side. பட் எங்க மம்மி சைட்ல அம்மா தாத்தா மம்மி சைட்ல இருக்கிற மம்மியோட பேரண்ட்ஸ் தான் எங்க கூடவே இருந்தது. என்ன 10th ஸ்டாண்டர்ட்ல ஸ்கூலுக்கு கூட்டிட்டு போறது வரது, அப்புறம் என்ன காலேஜுக்கு கொண்டு போய் பஸ்ல விட்டுட்டு வருது, அதெல்லாமே எங்க தாத்தா தான். மிஸ்டர் பெருமாள் சுவாமி குருசுவாமி எங்க தாத்தா. அப்புறம் எங்க அம்மா பேரு விஜயலட்சுமி பெருமாள் சுவாமி. விஜயலட்சுமி வெங்கடபதி இதுன்னு சொல்லுவாங்க அவங்களோட ஃபாதர் நேம். சோ எனக்கு அது மாதிரி தாங்க. எதுக்காக எங்க மம்மி மாத்திட்டாங்க உமாராணி நீலா கிருஷ்ணன், உமாராணி பெருமாள் சுவாமின்னு இருந்திருக்கலாம். பட் எங்க மம்மி மாத்திட்டாங்க. எனக்கு அது மாத்துறதுல எல்லாம் இன்ட்ரெஸ்ட் இல்ல. You are born a way and you are given a name and that name sticks with you. That's it. நான் இந்த மாதிரி ஆரஞ்சு கலர் ஷர்ட் போட்டா எல்லாரும் சொல்லுவாங்க கண்ணு வலிக்குதுன்னு. இங்க எல்லாம் ஆரஞ்சு கலர் ஷர்ட் போட்டா இது இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். நீங்க சைக்கிள்ல டிரைவ் பண்ணும்போது இந்த மாதிரி ஆரஞ்சு கலர் சைனா கலர் மாதிரி போட்டாதான் கல்லுக்கு தெரிவிங்க, போடணும் அப்படி சொல்லுவாங்க. Sullivan Central Campus. இதென்ன போகுது போய்கொண்டே இருக்கிறது. இப்படியே போயிட்டே இருக்கும் போல இருக்கு இந்த இடத்துல இருக்கிற கேம்பஸ். இட்ஸ் a very very widely distributed campus. நம்ம டிஸ்ட்ரிபியூட்டட் சிஸ்டம் சொல்லுவோம்ல நம்மளோட கம்ப்யூட்டர் சிஸ்டம்ஸ்ல, அது மாதிரி இட்ஸ் a very distributed campus. It's a large space filled with trees and grass as well. So that's also key. ஒரு நல்ல ஏர் இருக்கிற ஒரு அட்மாஸ்பியர் இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் PSG பப்ளிக் ஸ்கூல் இங்கெல்லாம் நீங்க எல்லாம் போகும்போது எல்லாம் ரொம்ப டிராபிக்கா தான் இருக்கு இல்லையா. டிராபிக் நடுவில் ஸ்கூல் இருக்கிறது வந்து எனக்கு அவ்வளவு பெரிய உடன்பாடே கிடையாது. பிகாஸ் இப்ப லங்ஸ் ப்ராப்ளம் இருக்கிறவங்க, ஆஸ்துமா இருக்கிற கிட்ஸ் எல்லாம் என்ன பண்ணுவாங்க, அந்த மாதிரி அதே ஏர் தான் பிரீத் பண்ணிட்டு இருக்கணுமா? ஒரு பர்டிகுலர் ஸ்பேஸ் வச்சு அவங்க நிறைய ட்ரீஸ் அதெல்லாம் க்ரோ பண்ணி they should make a space for at least clean air, clean breathing space அப்படின்னு ஒரு ஸ்பேஸ் வைக்கணுங்கிறது நான் ரெக்கமெண்ட் பண்றேன். I know it's not profitable, பட் அந்த மாதிரி ஒரு ஸ்பேஸ் இருக்கிறது எத்திக்கலி இட்ஸ் ரைட். லைக் எப்படி நம்மளுக்கு சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு, நம்ம எதுக்கு சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி, நம்ம கார்பரேட் ஆப்ரேட் பண்ணும்போது நம்ம என்வாயன்மெண்ட் நம்ம பாத்துக்கிறதுக்காக தான் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி, சோஷியல் கார்பரேட் டாக்ஸ் அந்த மாதிரி எல்லாம் இருக்கு இல்லையா. சோ அதே மாதிரி எஜுகேஷன் சிஸ்டம்ல இருக்கும்போது கண்டிப்பா எத்திக்கலா நம்ம வந்து we need to provide that clean space. இங்க பாத்தீங்கன்னா ராக்கி பிரான்ச் ட்ரெயில். So this is a space to walk அந்த மாதிரி. உங்களுக்கு தெரியுதா? Let me show you close. One second. Let me show the entire campus. ரெஸ்டோரேஷன்லாம் பண்ணிருக்காங்க. என்ன பண்ணிருக்காங்க ரெஸ்டோரேஷன்லங்கிறது இங்க இருக்கு. They have restored it so well. This is great. NC State. All right. There is one more thing. I'll take you guys there in a bit.
ஹலோ எவ்ரிபடி, நம்ம இப்போ இங்க வந்திருக்கிறது வந்து இன்ஜினியரிங் பில்டிங் ஓவல் டிரைவ்ல வந்திருக்கோம். ஸோ இங்க என்ன இருக்குன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் எலக்ட்ரிக் அண்ட் கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங்கோட பில்டிங். ஸோ இப்படிதான் இருக்கு இங்க கேம்பஸ். நம்ம போலாம் இங்க எப்படி இருக்குன்னு பாக்கிறதுக்கு. உங்களுக்கு காட்டுறேன். நம்ம ஊர் ஆளுங்க இருக்காங்க போல இருக்கே. ஸோ இங்க நடுவில் போனோம்னா அங்க வந்து கிரீன் ஏரியா வந்துடும். இந்த சைடு உங்களுக்கு தெரியுதா எப்படி இருக்குன்னு? இந்த சைட்ல ஜாவா காஃபி அதெல்லாம் குடிக்கிற அந்த ஸ்பேஸ். இங்க வந்து ஃபுல்லாவே வந்து கிரீன் ஏரியாவெல்லாம் இருக்கும். தெரியுதா உங்களுக்கு? Marks those men and women of character. இத பாருங்க. The bent of the Tau Beta Pi Association marks those men and women of character, ability, integrity, and engineering excellence who have conferred honor upon this institution. North Carolina Alpha, founded October 10th, 1925. உங்களுக்கு காட்டுற இந்த சைடு வந்து ஸோ என்னோட யூனிவர்சிட்டிலையும் எனக்கு ஏன்னா எல்லாமே ஸ்ட்ரெயிட் ஏ ஸ்டூடெண்ட்டா எனக்கும் இந்த மாதிரி ஒன்று கொடுத்துருந்தாங்க, ஒரு அசோசியேஷன் இதில் ஜாயின் பண்ணுறதுக்கு. ஸ்ட்ரெயிட் ஏனா என்ன சொல்றது, இந்த ஊரில் எல்லாமே கிரேட்ஸா, ஸோ அதனால ஸ்ட்ரெயிட் ஏ ஸ்டூடெண்ட்ஸ் அந்த மாதிரி இதெல்லாம் வந்து இம்பார்ட்டன்ஸ் இருக்கு. ஏன்னா இங்கே எல்லாமே கிரேட் சிஸ்டம்ங்கிறனால அப்படி இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஹவுசிங் டிசைன் ப்ராஜெக்ட், ஸோ அதெல்லாம் இருக்குங்க. ஸோ நம்ம இப்போ வந்து எங்கே வந்திருக்கோன்னா, நம்ம இப்போ இங்கே வந்திருக்கிறது வந்து எலக்ட்ரிக்கல் அண்ட் கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங் அந்த ஸ்பேஸில் இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியுதா உங்களுக்கு? இங்கே கூட நம்ம உட்காந்து நம்ம படிக்கலாம், அந்த மாதிரி ஸ்பேஸ் இருக்குங்க. அப்புறம் இந்த சைடில் வந்து ஸ்டூடெண்ட் ஆர்கனைசேஷன்ஸ் அதெல்லாம் இருக்கும். இதுதான் நம்மளோட ஹால்வே. இந்த சைட் பார்த்தோம்னா ஸ்டெப்ஸில் மேலே போகிற ஏரியா இருக்கு. இது வந்து நம்ம ஹால்வே. தெரியுதா உங்களுக்கு? ஹால்வே. இது வந்து இன்ஜினியரிங் அந்த இதெல்லாம் ஸ்பேஸு. இங்கே பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வாலில் போட்டிருக்காங்க. இன்ஜினியரிங் பில்டிங் 2 என்னென்ன இருக்கு, கான்ஃபரன்ஸ், இசி, IEEE. I'm a senior IEEE member. ஸோ இது வந்து வாட்ஸ் ஹேப்பனிங் போர்டு. இது நம்ம ஸ்கூல்ஸ் மாதிரி தான், ஸ்கூல் யூனிவர்சிட்டியில் போடுவாங்களா வாட்ஸ் ஹேப்பனிங் போர்டு அந்த மாதிரி. இது எலிவேட்டட் டு கோ அப்ஸ்டேர்ஸ். அப்போ இங்கே அங்கங்கே தண்ணி குடிக்கிறதுக்கு வச்சுருப்பாங்க, ஸ்டூடெண்ட்ஸ் தண்ணி குடிக்கிறதுக்கு. யூஸ்வல் இப்படி வந்து இதை ப்ரெஸ் பண்ணி இப்படி தண்ணி குடிச்சுக்க வேண்டியதுதான். ஓகே. அப்புறம் இந்த இடத்துல இருக்கு எலக்ட்ரிக்கல் அண்ட் கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங்.
ஸோ அதான் இங்க இந்த இடத்துல பாத்தீங்கன்னா இந்த மாதிரி போர்ட்ஸ் வச்சிருக்காங்க. That is Design Day Projects, ECE Senior Design. என்னோட பேச்சுலர்ஸ் வந்து ECE படித்தேன், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங். ஸோ இதுதான் அது. நம்மளோட மேப் நம்மளுக்கு எப்படி வேணும்னா இந்த டிவியில் மேப்பும் வரும். டிவி வச்சுருக்காங்க, இங்கே மேப்பும் வரும். NC ஸ்டேட்டோட இது நம்ம ஹால்வே, உட்கார்ற ஸ்பேஸ் இதெல்லாம் இருக்கு. See the classroom. Classroom தெரியுதா உங்களுக்கு? Let's go into the classroom. This is how the classroom is. தெரியுதா உங்களுக்கு? classroom. NC ஸ்டேட்டோட classroom. ஸோ இங்கே நம்ம மூவி தியேட்டர்ஸ் மாதிரி ஸ்டெப்ஸாக கீழே இறங்கி வரணும். ப்ரொஃபஸர் அங்கே இருப்பாங்க. இங்கே நம்ம எல்லாம் உட்கார்ற ஸ்பேஸ். உட்கார்ற இடத்துல இங்கே சாக்கெட்ஸ் இருக்கும். இது ஓப்பன் பண்ணால் சாக்கெட்டு பார்த்தீங்களா, இது வந்துருச்சு. இதான் வந்து சாக்கெட் அந்த மெயின் சாக்கெட்டும் இருக்கு, அப்புறம் பிளக் பண்ணிக்கிறதுக்கு அந்த USB டிரைவும் இருக்கு, அப்புறம் இப்போ ரீசெண்டாக வந்திருக்க அந்த USB-C டிரைவும் அது பிளக் பண்ணிக்கிறதுக்கு வயர்ஸ் இருக்கு. ஸோ இதுதான் நம்மளோட கிளாஸ் ரூம். தெரியுதா உங்களுக்கு கிளாஸ் ரூம் எப்படி இருக்குன்னு? கிளாஸ் ரூம்ல ஸ்பீக்கர்ஸ் இருக்கு, தெரியுதா ஸ்பீக்கர்ஸ்? இதுதான் ப்ரொஃபஸர் இருக்கிற இடம். நானும் ஒரு நாள் டீச்சராகி ப்ரொஃபஸராக இருந்தேன்னா இப்படிதான் எடுப்பேன் கிளாஸஸை. ஸோ இங்கே வந்து நம்ம பென் வச்சு இங்கே லைட் ஆன் பண்ணி இது போட்டுக்கலாம். பவர் ஆன் பண்ணிட்டேன்னா இங்கே தெரியுதா உங்களுக்கு? பவர் ஆன் பண்ணிட்டேன்னா பவர் ஆன் பண்ணோன்னு நம்ம எழுதிக்கலாம். நம்ம எழுதுறது இந்த இடத்துல வரும். ஸோ லெட்ஸ் ஸ்விட்ச் இட் ஆஃப். ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் இந்த இடத்துல இது, அப்புறம் இங்க போர்டு இருக்கு. தட்ஸ் இட். This is the classroom. ஓகேங்க, now let's get going. கிளாஸ் ரூம் பார்த்தாச்சு. நம்ம போறோம். ஸோ இதான் உங்களுக்கு காட்டணும்னு நினைச்சேன். இதான் நார்த் கேரளா ஸ்டேட் யூனிவர்சிட்டி. கிளாஸ் ரூம்ஸ் பார்த்தோம். எலக்ட்ரிக்கல் அண்ட் கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங் பில்டிங் பார்த்துச்சு. This is how it is. இங்கே டாய்லெட்ஸ் இருக்கு. நம்ம வந்து ஹேண்ட் சானிடைஸ் பண்ணிக்கலாம். நம்ம போயிடலாம் வெளியில. It's time up. We are getting late, so let's get going. ஆல்ரைட், வெளியில வந்தாச்சு. இதுதான் நம்ம இன்ஜினியரிங் கேம்பஸ். இங்கதான் பைக்ஸ் எல்லாம் நிறுத்துற ஸ்பேஸ் இருக்கு. ஹாய். So yeah, this is the campus for you guys. NC State Campus classroom பார்த்தாச்சு, எல்லாம் பார்த்துட்டோம். Now let's get going. I'll meet you guys in some time. Until then, this is me, Priyanka Neela Krishnan.
ஸோ இங்க ஆல்மோஸ்ட் 5 கேம்பஸ் இருக்கு நார்த் கேரோலினா ஸ்டேட் யூனிவர்சிட்டியில. நம்ம பார்த்தது சென்ட்ரல் கேம்பஸ் பார்த்தோம், சென்டினல் கேம்பஸ் பார்த்தோம், புலன் கேம்பஸ் பார்த்தோம். அப்புறம் இந்த சைட்ல பின்னாடி இருக்கிறது வந்து ஏவன் ஃபெரி கேம்பஸ். இங்க வந்து ஹவுசிங் இருக்கு. நான் உங்ககிட்ட ஃபர்ஸ்ட் காமிச்சேன்ல ஃபெட்டர்னிட்டிங்கிறது வந்து வேற. அதை தவிர நார்மல் ஹவுசிங் கூட இருக்கு. லைக் பேச்சுலர்ஸ்க்கு நார்மல் ஹவுசிங் இருக்கு, மாஸ்டர் ஸ்டூடெண்ட்ஸும் அந்த ஹவுசிங்ல இருந்துக்கலாம். ஸோ அந்த மாதிரி நார்மல் ஹவுசிங் தனி, ஃப்ரெட்டர்னிட்டி ஹவுசஸ் தனி. அப்புறம் நம்ம இது வரைக்கும் இந்த 3-4 கேம்பஸஸ் வந்து பார்த்துட்டோம். இப்போ மேலே வந்து பார்த்தது தான் வந்து இந்த மேட்ல இருந்தது தான். இப்போ பார்த்தது வந்து இன்ஜினியரிங் கேம்பஸ். நான் உங்களுக்கு உள்ள போயிட்டு காமிச்சது. இப்போ நம்ம முடிஞ்சிருச்சு. நம்ம கேம்பஸ் டூர் இஸ் கதம் பாபா ஸ்டைல். ஸோ கதம். நவ் நீ ஆர் going to நார்த் ரிட்ஜ் ஏரியா. இந்த ஏரியா எல்லாம் பார்க்கறதுக்கு நார்த் ரேலி அந்த ஸ்பேசஸ் எல்லாம் போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துக்கு போறோம். ஆல்ரைட், see you guys soon.